இருந்தாரு. ஓகே ஓகே, இது வேற ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்கா பேசுறோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நிறைய படத்தை இங்க வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ராம் சார் இருந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி படம் பண்ணுறோம் அப்படின்னு ப்ரொடகனிஸ்ட் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட் சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னா, எங்கே நீங்கள் ஆஃபீஸில் இருக்கேன் வந்து நான் 20 மினிட்ஸில் வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துக்கு 2 சீன் பாருங்க அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்படா இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுத்திட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுத்திட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்ச தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எப்படி சார் நல்லா இருக்கு, நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னு அப்போ சொன்னார். இல்லை இது வேற மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸ் திருப்பி கூப்பிட்டாரு. எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு சார், ஆனால் அங்கேயே தான் இருக்கு, நான் படிச்சு சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. உடனே திருப்பி ஸ்கிரிப்ட் இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணாரு. சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடறேன் சார் அப்படின்னு. சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரி நான் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படிச்சு தான் உங்களை மாதிரி நல்லா அறிவாளியாக இருக்குங்க சார் வீட்டில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார், ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கு சார் அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, இதை நாளைக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விடாத சார், புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னன்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பாரு அப்படின்றது. சார் ஸோ இல்லை என்னன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சில படத்தில் வந்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இருக்காது, இந்த படத்தில் பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஆனால் எல்லாத்தையுமே இங்கே பேச வேணாம்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 ஹவர், நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார். இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூட்டில் நானே போய் சார் டேரக்டர் நேராக போய் கேட்டேன், சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார். என்னன்னா அதை